கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உங்க கூட பேச போறார் என்பதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரைட், உட்காந்துங்க. குட். நம்ம எல்லாருடைய மனதும் ஒரு மென்டல் ஃபேக்டரி. மனது ஒரு ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு எடுத்துங்க. பஞ்சு பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, கிரானைட் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, கோல்டு பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, பிளாட்டினம் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, இல்லை மணல் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, இல்லை வைக்கோல் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? ஆனால் த பெஸ்ட் திங் டு பி டேக்கன் அண்டர் கன்சிடரேஷன், நம்ம மனதில் முக்கியமாக வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய மென்டல் ஃபேக்டரியில் வைக்கக்கூடிய ஒன்று உண்டுன்னா அது அவருடைய வார்த்தை மட்டுமே. அநேக வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் நமக்கு வந்திருக்கும். மெனி வேர்ட்ஸ் நம்மளை போட்டு உருட்டி பரட்டி எடுத்திருக்கோம். நம்மளோட மிஷினில் ரோல் ஆகி வந்திருக்கோம். மிஷினில் ரோல் ஆகி வரும்போது சில நேரம் மிஷினில் உள்ள பல்லு செயின்லாம் கூட அறுந்துடும். மிஷினில் பெல்ட் அறுந்துருச்சுன்னு சொல்கிறது போல் நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை சீர்படுத்த போகிறது. அல்லேலூயா. நம்மை நடத்த போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய பாத்திரம். Be a vessel of God. தேவனுடைய பாத்திரமாய் இருங்கள். தேவன் உபயோகப்படுத்தும் பாத்திரமாய் இருங்கள். எப்போதும் மனதில் ஒரு நினைவு உண்டு, என்னை யார் உபயோகப்படுத்துகிறார்? Who is using me? Is the devil is using me? Is God using me? Is the world is using me? நானே என்ன யூஸ் பண்ணிக்கிறேனா என்றெல்லாம் யோசனைகள் வரும். ஆனால் ஒன்றை மட்டும் என் மனசாட்சி எப்போது என்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நீயே கூட உன்னை யூஸ் பண்ணிக்க முடியாதுடா, நீ ஆண்டவருடைய ப்ராடக்ட், நீ அவருக்கு தான் உபயோகமாக இருக்க வேண்டும். 2 நாளைக்கு முன்பதாக சர்ச்சோட கேலண்டர் பிரிண்ட் ஆயிடுச்சு, வாங்குறதுக்கு போயிருந்தேன். போகும்போது அங்கே ஒரு சாய் ஷாப், நம்ம இல்லை இந்திக்கார் அங்கே கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட டீ கேட்டதும் அவர் எதில் டீ குடிக்கிறீங்கன்னு கேட்டார். என்னடா அப்படி கேட்குறாருன்னு பார்த்தா மண் பாண்டத்தில் செஞ்ச கப்பு வச்சுருந்தாரு, அதில் குடிக்கிறீங்களான்னாரு. யோசித்தேன், சரி வேண்டாம், எனக்கு கண்ணாடி டம்ளரில் தாங்கன்னா கண்ணாடி டம்ளர்லாம் இல்லை அப்படின்ட்டார். மண் பாண்டம் அப்படி இல்லைன்னா பேப்பர் கப் அப்படின்னு. சரி மண் பாண்டத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏன்னா ஊற்றும் போதே ஆறிடும், எனக்கு சூடாக குடிக்கணும். சரி பேப்பர் கப் வாங்கி நான் குடிச்சிட்டு அந்த பேப்பர் கப்பை கசக்கி குப்பை தொட்டில் போட்டேன். என் மைண்டு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, நம்ம ஆண்டவர் கூட இது மாதிரி நம்மளை யூஸ் பண்ணிட்டு கசக்கி போட்டுருவாரோ அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த கப்பு குடிக்கிற வரைக்கும் அழகாக இருக்குது, குடிச்சிட்ட பிறகு அழுக்காக இருக்குது. எல்லாருக்குமே தெரியுது அந்த கப்பு நாவாது, யூஸ் ஆகாதுன்னு கசக்கி போட்டேன். என் குழந்தைங்க இருந்தாங்க கூட, அவங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா கசக்கி குப்பையில் போட்டாங்க. எனக்குள்ள ஒரு தாட்டு, ஏன்னா இந்த பாத்திரத்தை பற்றி டிசைட் பண்ணுங்கிறது 3 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆவிக்குரிய தாய் மதர் சர்ச்சில் கொடுத்த சர்மனு. அப்போ என்னையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு தாட் என் மனசுக்குள்ள வந்துச்சு. அப்போ ஆண்டவர் எனக்கு சிலுவை காட்சி வெளிப்படுத்தினார். அதில் இயேசு பாடுபடுகிறார், துடிக்கிறார். துடிக்கிறார், அந்த வேர்டு மறக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? துடிக்கிறார், துடித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்கிட்ட கேட்டார், உன்னை கசகின்னுங்கிறாங்களா என்ன கசகின்னுங்கிறாங்களான்னு. உங்களை தான் ஆண்டவரே கசகுறாங்க. உன்னை தூக்கி போடக்கூடாதுன்றதுக்காக என்ன கசக்குவதற்கு உப்பு கொடுத்தேன் ஆண்டவரே மனசில். நான் ஆண்டவரே நான் தான் பாத்திரம்ன்றீங்க, ஆனால் நீங்கள் கசக்கப்படுறீங்க. ஆமாடா, கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் நான் சொன்னேன். அதனால் எங்கள் டேடி உன்னை விட்டுட்டு என்னை கசக்க உப்பு கொடுத்தார். படிக்கும்போது அதை யோசிக்கும் போது கண் ரொம்ப எனக்கு கலங்கி போச்சு. ஆனாலும் டேடி நான் கசங்கின மாதிரி இருக்கனே, உபயோகப்படுத்தப்பட்டவனை போல இருக்கிறனே, செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்டை போல இருக்கிறனே அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சுத்தம் பண்ணுகிறேன், உன்னை ஏற்கனவே சாத்தான் உபயோகப்படுத்தி விட்டான். ஆஸ் பர் பிளான் சாத்தான் உன்னை யூஸ் பண்ணிட்டான், உன்னை கசக்கி போடணும், உன் ஹெல்த்தில் உனக்கு இஷ்யூ கொடுத்து உன்னை கசக்கி போட்டுற போகிறான், உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்து உன்னை கசக்கி தூக்கி தூர போட போகிறான். சரியான டைமில் என்கிட்ட வந்துட்ட, நான் உன்னை மறுபடியும் புதுப்பிப்பேன். இன்றைக்கு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ பாத்திரம்தான். யாருடைய பாத்திரம்?
உலகத்தினுடைய பாத்திரமாய் இருந்தால் கொஞ்ச காலம் சத்ரு நம்மை உபயோகப்படுத்தும் வரைக்கும் அந்த கனம், மரியாதை, பெயர், புகழ் எல்லாம் இருக்கும். காலம் முடிந்த பிறகு நம்மை கசக்கி போடுவது தான் அவனுடைய லட்சியம். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் பரிபூர்ணம் இல்லையா? உன் வாழ்க்கையில் கவலையா? நீ என்ன பாத்திரமாய் இருக்கிறாய் என்கிற கண்ணீரா? கவலைப்படாதே, நீ தேவனுடைய பாத்திரமாய் மாறிவிட்டாய். மாறவில்லை என்றால் மாறப்போகிறாய். இன்னும் மாறவில்லை என்றால் மாறிக்கொண்டிருக்கிறாய். கைகளை உயர்த்தி உற்சாகமா சொல்லலாம், நான் தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரம். I am a vessel of God. I am a vessel of God. நான் தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரம். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். You need to identify. You need to understand your identity and you need to identify your calling. நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார்? நான் யார்? பையூர்ல இருந்து இந்த பொய்யூர்ல வந்துக்கிறோம். எல்லாரும் அவங்க அம்மா வயிற்றுல பிறந்து இந்த பூமியில எல்லாரும் ஃப்ரெண்டா உட்கார்ந்து இருக்கிறோம். Everyone had a different route. ஆளாளுக்கு ஒரு வழியில பிறந்தோம். கரெக்டா? ஒரு அம்மா வயிற்றுல பிறந்து இந்த பூமியில இருக்கிறோம். பிறகும் இதே வழிதான் எடுக்க போறோம். தனித்தனியாய் பிரிக்கப்பட்டு போக போகிறோம். தனித்தனியா இல்ல, எல்லாருடைய உயிரும் தனித்தனியாய் போக போகிறோம். அப்ப பாட்டு பாடும்போது பாடணும், இம்மையிலும் நீரே. இந்த பூமியில வந்துட்ட பிறகும் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் பேர் இயேசு. நாளைக்கு பரலோகத்துக்கு போன பிறகு நான் உங்களை தேடுறது, நீங்க எங்களை தேடுறது இருக்காது. அங்கேயும் நமக்குன்னு ஒரே ஒருத்தர் தான் இருப்பார். அவர் பேர் தான் இயேசு. தட் இஸ் மை ஐடென்டிட்டி. எனக்கென ஒருவர் இந்த பூமியில இருக்கிறார். எனக்கென அதே ஒருவர் அந்த பரலோகத்திலும் இருக்கிறார். அவர் அந்த பூமியில நம் பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த பிறகு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகம் பெரிய இடமா இருக்கும். ஏன்னா பரலோகம் அண்ட சராசரோட ஹெட் ஆஃபீஸ். அண்ட சராசரம், நட்சத்திரம், சூரியன், சூரிய குடும்பம், நட்சத்திரங்கள் எல்லாத்தோட ஹெட் ஆஃபீஸ். அப்பனா எவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்கும்னு தெரில. அதில் மனிதர்களுக்குன்னு ஒரு கவுண்டர் அதான் மெயினாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் அதெல்லாம் ரூல் பண்ண போகிறோம். எல்லாம் அந்த கவுண்டர் பேரில் ஜீசஸ் பேர் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்ல இல்லையா? ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னா நம்மலாம் ஓட வேண்டியதுதான். நான் யோசித்து பார்க்கிறேன். He has given us identity in this planet. Also he has given us identity in heaven. பரலோகத்திலும் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். பூலோகத்திலும் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவரால் மீட்கப்பட்டவர்கள். அதுதான் நான் சொன்னேன், இந்த சர்ச்சுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவரை தான் தேடினேன். நீ எங்கே சாமி இருக்க? முடிஞ்சா காட்சி அளி சாமி. என்னை காட்சி அளிக்கலைன்னா கூட பரவாயில்ல, என் கையில் பேசு சாமின்னு. இன்றைக்கு தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நான் ஒரு சாதாரண மனிதன் பேசலாம். நான் ஒரு ஓட்ட ஆரன் நினச்சிங்க, அந்த ஓட்ட ஆரன் வழியாக கூட இயேசுவால் பேச முடியும். ரிப்பேர் ஆன ஒரு டேப் ரெக்கார்டர், ரேடியோ செட்டுன்னு நினச்சிங்க, ரிப்பேர் ஆன ரேடியோ செட்டு வழியாக கூட கர்த்தர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக பேசினேன், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காலிங். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? எதுக்கு கூப்பிட்டார்? ஏன் கூப்பிட்டார்? ஏன் இந்த சர்ச்சைக்கு கூப்பிட்டாரு? ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? உலகத்து மக்களை போல இருந்திருக்கலாமே. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் ஆச்சு, நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாமே. உலக வாழ்க்கை எனக்கு நன்றாய் தானே இருந்தது, நான் அங்கேயே இருந்து விடலாமே. ஏன் என்னை ரட்சித்து தம் ஊழியத்துக்கு என்று அழைத்தார்? நீங்கள் எல்லாம் உங்கள் நிலையில இருந்திருப்பீங்களே, ஏன் உங்களை இன்றைக்கு அழைத்தார்? we need to understand it. அது நமக்கு புரியவில்லை என்றால் நாம் இஷ்டம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். இல்லை மகனே, மகளே, உன் மீதும் என் மீதும் தலையில ஒரு சீல் போடப்பட்டிருக்குது. என்ன தெரியுமா? நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய பாத்திரங்களாய் இருக்கிறோம். முதலாவதாக ஐடென்டிட்டியை புரிந்து கொள்ளும்போது 1 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27-28 வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஆதியாகமம் 1:27-28 அருமையான வசனம். 1
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். முதலாவதாக 27ஆம் வசனத்தை தியானிப்போம். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். வாட் டஸ் இட் மீன்? நான் தேவன் போலவே இருக்கிறேன். இதான் என்னுடைய அடையாளம். ஆமென். மனிதர்களுடைய அடையாளம்னா குட். சாதாரணமாக பார்க்கணும்னா மனுஷன்றது எப்படி வச்சு கண்டுபிடிப்போம்? 2 கண்ணு, ஒரு மூக்கு, 2 காது, ஒரு வால் இருக்குமா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. தூரத்திலிருந்து பார்க்குறோம், ஒரு இமேஜ் நின்றுக்குது, ஒரு வால் இருக்குதுன்னா சொல்லுங்க, சே மனுஷன் இல்லைப்பா அது. சரி, திரும்பி வரலாம். 2 கண்ணு, 2 காது, ஒரு வாய், ஒரு மூக்கு, 2 கொம்பு. அடையாளமா? சொல்லுங்க. இருக்குமா? இல்ல. 2 கண்ணு, 2 மூக்கு, ஒரு வாய், 2 காது. கரெக்டா வரனா? பின்னாடி மீன் மாதிரி ஒரு உருவம். மனுஷனா? இல்ல 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 இல்லைங்க இல்லைங்க, மனுஷன் இல்லைங்க, அது பொம்மைங்க, இல்லைங்க அது மீனுங்க என்ற ஐடென்டிஃபை தெளிவாக வர்றது போல தேவன் தம்முடைய சாயலை நம்ம படைத்திருக்காருன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை போல தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. முற்றிலும் அழகானவர், 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 10,000களில் சிறந்தவர். அல்லேலூயா. ஒப்பற்றவர், மாசற்றவர், குற்றமற்றவர், மனுகுலத்துக்காக இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றவர். அல்லேலூயா. ஆமா, வானத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் தேவதூதர்களுக்கு கூட குரல் கொடுக்காதபடி நமக்கு குரல் கொடுக்கிறவர் தன் சாயலில் நம்மை படைத்திருக்கிறான். நம்முடைய ஐடென்டிட்டி என்னன்னா, நான் தேவ சாயலாகவே இருக்கிறேன். கன்ஃபார்ம்டா சாத்தா மாதிரி கிடையாது. அவன் எந்த ஜந்துனே தெரியல, 7 தலை 10 கொம்பான், பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். சத்தியமா சாப்பிட்ற குழந்தைங்க கூட வாமிட் பண்றோம்னு நினைக்கிறேன், சாப்பிடாது நினைக்கிறேன். டேய் போடா திருடா போடா என்று சொல்லுகிற அளவுக்கு தான் அவன் இருக்கிறான். கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தம்முடைய சாயலில் சிருஷ்டித்த தேவன் நம்மை கரெக்டா சிருஷ்டித்தார். ஆணும் சொல்லுங்க, ஆணும். ஆண்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆணா பிறந்துட்டேன் அல்லேலூயா அப்படி இல்லை, நான் பெண்ணா பிறந்துட்டேன் அல்லேலூயா இல்ல. என்னை படைச்ச ஆண்டவருக்கு நான் அல்லேலூயா சொல்றேன். ஆணா இருந்தாலும் அல்லேலூயா, பெண்ணா இருந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து அல்லேலூயா. ஆமென். அவர் தான் படைச்சார். என்ன சகோதரிகள்லாம் கவனிங்க, என்ன ஏன் பொம்பளையா பிறக்க வச்ச, என்ன ஏன் பொம்பளையா பிறக்க வச்ச, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன பொம்பளையா பிறக்க வச்சியே, தேங்க்யூ. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை, எந்த பெண் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ உங்க ஃபேமிலி ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி வீக் ஆயிடும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் நம் தேவன். இதான் நம்முடைய ஐடென்டிட்டி. சிருஷ்டித்த அவர் நம்மளை பார்த்து சொன்னார், பழகி பெருகுங்கள். அன்னைக்கு ஆண்டவர் நிறைய ஆணை நிறைய பெண்ணை சிருஷ்டிக்கல. ஒரே ஒரு தாத்தா, நமக்கு தாத்தா, அப்போ ஒரு யங் மேன் ஆதாம் தாத்தா. தாத்தாவோட போட்டோ பார்த்தோன்னு வைங்களேன், நான் தாத்தா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்க. எல்லா உலகத்தில் உள்ள அழகான சினிமா நடிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம அப்படி நினைப்போம்ல அவங்க தான் இருக்காங்கன்னு. அவங்க எல்லாரையும் ஒன்னா கலந்து ஒரு ஸ்மார்ட்டா ஒரு முகம் இருந்தா யாரும் இருக்கும் சொல்லுங்க? ஆதாம், த ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் இன் பிளானட் எர்த். தாத்தாவோட மூக்கு, காது, மூழி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இன்னைக்கு அழகானவங்களாம் வந்திருக்கோம். ஆட்சி எடுத்துப்போம், த பியூட்டிஃபுல் விமன் ஆன் பிளானட் எர்த். அழகுனா அழகு நம்ம ஆட்சி தான். ஆட்சி பேர் என்ன பேரு? ஏவாள் ஆட்சி. இன்னைக்கு பூமியில யார் அழகாகிறாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட்சி கிட்ட இருந்து வந்துச்சுன்னா ஆட்சி எவ்வளோ அழகா இருந்திருப்பாங்க. அப்ப ஆட்சி இல்லை, அவங்களோட கல்யாணத்தை அப்ப கல்யாணம் பண்ணி வச்சாரு. பழுகி பெருகுங்கடானார். அல்லேலூயா. ஆமென். ஆனா நம்ம ஆண்டவர் ரொம்ப ஸ்மார்ட்டு. டைம் 10 மாசத்துல ஒரு குழந்தை இல்ல, 930 வருஷம். வா, எத்தனை பாப்பாங்க அவங்களுக்கு பிறந்தாங்க தெரியல. பைபிள் ஆனா 3 ரெக்கார்டு தான் கொடுக்குது. பழுகினா பண்ணுங்க சொல்லுங்க, பழுகி பழுகி பெருகுங்கள், பழுகி பருகி, be fruitful and multiply. ஆமென். இன்றைக்கு தேவ சாயலில் இருக்கிற மகனே மகளே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய அடையாளத்தை பெற்ற மகனே மகளே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய அழைப்பை பெற்ற மகனே மகனே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. be fruitful, கனி கொடுங்கள் கர்த்தருக்காக. ஆமென். ஒரு லெமன் ட்ரீ இருக்கு, அதோட இலைய அப்படியே கசக்கும் போதே அண்ணா மாதிரி ஸ்மெல் வருது. நானா யோசிச்சேன், நீ எதுக்கு கனிலாம் கொடுக்குற? ஒரு 20 இலையை பறிச்சுட்டு போய் ஊறுகாய் போடலான்னு பறிச்சுட்டு போனேன். ஊறுகாயே வரல. ஏன்? அது கனி அல்ல. நிறைய பேர் நம்ம வெறும் இலை மட்டும் தான் விட்டுனுக்குறோம்.
2024 ஆண்டு கர்த்தர் உங்களை கனி கொடுக்கும்படி செய்வார். இங்கே நிறைய அம்மாங்க வந்திருக்கிறீங்க, சூப்பராக சமைக்கிறவங்களாம் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். யாராவது உங்களில் ஒரு ஆள் ஒரு 20 இலையை எடுத்துட்டு போய் ஊறுகாய் போட முடியுமா? அதே கனி இருந்தா போட முடியும். ஆமேன். ஆனால் ஸ்மெல் என்னமோ வருது, நல்ல லெமன் ஸ்மெல் வருது. லெமன் இல்லைங்க, லெமன் லீஃப் மட்டும்தான். கொடுங்க சாப்பிட்லாம், சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா என்ன வரல? கனி வரவில்லை. கொய்யா இலை கூட அப்படிதான், ஆனால் பழம் வேற. நான் கனி கொடுக்குறவங்களா இருக்க போடும். கர்த்தர் சொன்னார், மகனே நீ பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணு, நிரப்பு. யூ ஆர் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் பலுகி பெருக போகிறேன், நான் கனி கொடுக்க போகிறேன், கனி கொடுக்க போகிறேன், கனி கொடுக்க போகிறேன், கனி கொடுக்க போகிறேன். சொல்லுங்க, கனி கொடுக்க போகிறேன், கனி கொடுக்க போகிறேன். கனி கொடுப்பது என்பது பெரிய ப்ராஜெக்ட்டுங்க. வாழை செடி வைக்கிறோம், நல்லா அழகா வளர்ந்து இலையெல்லாம் அருமையா பெரிய பெரிய இலை. நம்ம நின்னா நம்மளோட ஹைட் ஆகுது இலை, யாரும் திருப்தி ஆகல. ஒரு பாலை விடுது பாருங்க, பாலை தானே சொல்லுவாங்க, கொலையாத வாழை கொலை அப்படி விடுது பாருங்க. வா, அந்த கொலை எவ்வளோ பெருசா இருக்குன்றதை பார்க்குறாங்க. அப்படியே பூ விட்டுருக்கு, அப்படியே பூவில் உள்ள இலை, பூவில் உள்ள அந்த மேலே கவரிங் விதறாவது அப்படியே 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 வந்ததும் ஒரு 10 லைன் சீப்பு இல்லை 20 லைன் சீப்பு நிற்குது பாருங்க. அந்த வாழை மரத்தை பார்க்கறதுக்கே அழகா இருக்கிறது போலதான் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை கனி கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாழை மரம் கனி கொடுக்கும்போது வாழை மரத்தோட சேலஞ்சு சொல்கிறேன் கேளுங்களேன். டெய்லி காத்தடிக்குது, அது தாக்கு பிடிக்குது. சூரியன் பலமாக இருக்குது, அது தாக்கு பிடிக்குது. தண்ணி ஒழுங்காக ஊற்றலை. நம்ம பையனை தண்ணி ஊற்ற சொன்னால் எங்கே போயிட்டான்? அவன் ஊற்றுறதே இல்லை. அப்படி ஊற்றினாலும் சோப்பு தண்ணி ஊற்றுறான். அந்த வாழை செடி சொல்லுது, ஏன்டா இந்த தண்ணி எனக்கு ஊற்றுறீங்க, பேசாமல் ஊற்றாமல் இருங்கடா, எனக்கு டிட்டர்ஜென்ட் தண்ணி ஊற்றுறீங்க. அதையும் ஃபில்டர் பண்ணும். தண்ணி ஊற்றுறது என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணி குடிக்குமா, டிட்டர்ஜென்ட் தண்ணி குடிக்குமா? அது குடிக்காது. டிட்டர்ஜென்ட் அப்படியே மேலே இருக்கும் வெள்ளையா. நல்ல தண்ணி குடிக்கணும். எல்லாம் பண்ணி படாத பாடுபட்டு நம்ம பசங்க வர வாழை மரத்தை ஆட்டி காற்று தள்ளி எல்லாம் பண்ணி ஒரு ஓரமாக சாஞ்சிக்கிட்டு கனி கொடுக்குதுங்க. அன்னைக்கு கர்த்தர் நம்ம அப்படி தான் வைத்திருக்கிறார். சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நான் கனி கொடுக்க போகிறது உறுதி. எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? சொல்லுங்க, நான் என் கர்த்தருக்கு என்ன கனி கொடுக்க போறேன், நான் என் தேவனுடைய பாத்திரமாக இருக்கிறேன். அவர் சொல்லும் போதே சொன்னார், ஐடென்டிட்டி, அடையாளம், காலிங். மகனை நீ பெருக போகிற, கனி கொடுக்க போகிறாய். யாருக்கு அந்த கனி? என் எஜமானுக்கு. 2 நாளுக்கு முன்பாக நான் காலையிலேருந்து ஜெபம் பண்ணேன், எப்போதும் போல லிஸ்ட் வச்சேன். ஆண்டவர் எனக்கு இது தாங்க, அது தாங்க, அது தாங்க என்ன. அப்புறமா எனக்கு மனசாட்சிக்குள்ள ஒரு கேள்வி, அவர்களே இது தான் அது தான் கேட்குறியே, நீ எதனா அவர் கொடுத்தியா? ஆண்டவரே எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கோ சரியா அப்படின்னு நம்ம மனசாட்சியில் வாயில சொல்லாமல் எதிர்பார்க்குறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, நான் லேட்டாக தான் போவேன், நான் ட்ரெயின் எப்படி வரணும் சொல்லுங்க, லேட்டாக வரணும். நீ லேட்டாக போறீங்களா? சீக்கிரம் வந்தா நான் ஒழுங்காக பரீட்சைக்கு படிக்கலாம், ஆனால் என்ன பண்ணோம்? ஒழுங்காக வேலைக்கு போகலாம், என்ன வரணும்? சம்பளம் வரணும். அப்போ நீ ஒழுங்காக வேலைக்கு போலியே, எனக்கு பதில் நீ போயிட்டு இரு சாமி, ஆவியில் போயிட்டு என்ன மாதிரி ஒரு அட்டெண்டன்ஸ் போடு சாமி. நினைப்போம் நான் ஒழுங்காக படிக்கல. நீ என்ன பண்ண? ஆண்டவரே படிச்சுட்டு வந்து என் காதில் சொல்லு, நான் எழுதுறேன். இப்படி எல்லாம் நம்ம நினைச்சோம். அவரும் நல்லவராக இருந்தார். நம்ம தப்பு பண்ணோம், அவர் நம் பாவங்களை மன்னித்தார். ஆனால் நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம், நம்ம நான் அவருக்கு கொடுத்தோம். இன்னைக்கு காலையில் யார் யார் ஆண்டவருக்கு நான் கொடுத்தீங்க? நான் டீ போட்டு கொடுத்தேன் யா, 2 பிஸ்கட் கொடுத்தேன் யா, காணிக்க ஒரு 100 ரூபாய் ஆண்டவர் வந்தார், என்ன பண்ணேன்? கொடுத்தேன். யாருன்னா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஒரு பொன்னாடை போத்தினேன், ஒன்றுமே இல்லை. அவர் எதையுமே கேட்கல. அவர் சொல்கிறார், நீ எனக்கு கனி கொடுக்க வேண்டும். People are going to see fruit which you are going to have and glorify me in heaven. இந்த மனுஷன் எப்படி இருந்தாங்க? சாமி ஏற்றுக்கிட்டான், சூப்பர் ஆளாகிறான்னு சொல்கிறாங்களே, அதான் அவருக்கு கனியா. உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா மகிமைப்படும்படியாக அவங்க உன்னை புகழ்கிறாங்களே, அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். ஆமேன். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப யோசனையாச்சு. அப்பா பெரிய வேலை கொடுத்துருக்காருப்பா, என்னை கூப்பிட்டது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காரு? ஐ எம் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல், ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை. அபண்டன்ஸ், பெருக்கம், பணத்தில் பெருக்கம். உங்களை நான் நிறைய பேரை கூப்பிட்டு போன வருஷம் என்ன இருந்தது, இந்த வருஷம் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக சொல்லுவீங்க. ஆண்டவரே ஐயா போன வருஷம் என்கிட்ட 10 சட்டை தான், 25 சட்டை இப்போ இருக்குது சொல்லலாம். போன வருஷம் என் கையில் ஒரு லேண்ட் இல்லை, இந்த வருஷம் என்ன பண்ணிட்டு வந்துக்கிறேன்? அவர் லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வந்துக்கிறேன். இல்லை போன வருஷம் அந்த சம்பளம் இல்லை, இந்த வருஷம்
வாவ் என்றெல்லாம் சொல்லலாம். என் மகனே, கவனிங்க, என் மகனே, how fruitful were you to me. ஆமென். இந்த ஃப்ரூட், உன்னோட ஃப்ரூட்டை பத்தி பேசுறியே, எனக்கு நான் செஞ்சு எடுத்துட்டு வந்த. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். வண்டர்ஃபுல். பலுகிட்டீங்க, பெருகிட்டீங்க, பூமியை நிரப்பிட்டீங்க. வாட் டஸ் திஸ் மல்டிப்ளிகேஷன் மீன்? ஃபினான்ஷியலி ஓகே, ஸ்பிரிச்சுவலி ஓகே, ஹீலிங் ஓகே, மினிஸ்ட்ரி எஸ் we are going to do. ஹல்லேலூயா. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நான் விசுவாசிக்கிறேன், போன வருஷம் யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது ஜாஸ்தியாகுது அது ஜாஸ்தியாகுதுனாங்களோ அவங்களாம் இந்த வருஷம் இதெல்லாம் நார்மலாகுது அதெல்லாம் நார்மலாகுது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அதிசயம் செய்யப்படும். பலுகி பெருகுதல் என்பது சுகத்தையும் சேர்ந்தது. ஹல்லேலூயா. 2023 ஆண்டில் வந்த வியாதிகள் 24 போய்விட்டது. சுகத்திலும் பலுகுதல் பெருகுதல், ஊழியத்திலும் பலுகுதல் பெருகுதல், சீஷத்துவத்திலும் பலுகுதல் பெருகுதல், ஞானஸ்தானம் எடுப்பதிலும் பலுகுதல் பெருகுதல், ஐஸ்வர்யத்திலும் பலுகுதல் பெருகுதல், பெரிய காரியங்களை செய்வதிலும் பலுகுதல் பெருகுதலை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிடுவாராக. You are going to be fruitful. ஆமென். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எங்க நிரப்புங்கள்? கர்த்தர் பாஸ்டர் எலைஜா மூலமா நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். நமக்கு எத்தனை திருச்சபைகள் தரேன்னு சொன்னாரு? அப்போ 70 பேர் எங்கேயோ பாஸ்டர் ஆகிறாங்க, வந்து நமக்கு கிழ சபை பாஸ்டர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் தான் பாஸ்டர். எல்லாம் நல்லா கண்ணை பார்த்து சொல்கிறேன், குஞ்சிக்கோ, நைஸாக குஞ்சிக்கோ. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. நீங்கள் எல்லாம் தான் சொல்லுங்கள், நாங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க பிள்ளைங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இல்லைங்களேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் நான் வார்த்தை ஒரு பாஸ்டர் அம்மாவை ஆகலைனாலே நீங்கள் எதோ கண்ணி கொடுத்ததாவே எனக்கு ஃபீலிங் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆத்துமாக்கள். ஆமென். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். அது கர்த்தருடைய சித்தம். அவர்கள் ஏசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அவர்களை பாதுகாக்க போறார். இம்மையில மட்டும் இல்லைங்க, மறுமையில நான் பாடணும். இம்மையிலும் மறுமையிலும் வாப்பா பியானோ நில்லு. இம்மையிலும் நீரே. இப்ப மட்டும் இல்லப்பா, எந்த நம்பிக்கையில இந்த பூமிக்கு வந்தோம் தரல. நடுவில் ஏசாமி வந்தார், நம்பிக்கை கொடுத்தாரா? எந்த நம்பிக்கையில இந்த பூமியை விட்டு போக போறோம், அந்த லோகத்திலும் இனி இயேசு வருவார். இந்த பூமியில நம்ம பிறக்கும் போது அழுததா சொல்றாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அப்பா பயங்கரமான வலிங்க நான் பிறக்கும் போது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆனா அம்மாங்க, எத்தனை அம்மாங்க ஞாபகம் இருக்குது உங்க புள்ள பிறக்கும் போது நீங்க அழுதது? கை தூக்குங்க. நீங்க அழுதீங்க, உங்க குழந்தைக்கு தரல. இதான் இயேசு சிலுவையில் அழுதாரு. நம்ம பரலோகத்துல பிறக்க போறோம். அல்லேலூயா. அழுதது இயேசு, பிறக்க போறது நம்ம. அழுதது நம்ம அம்மா, பொய்யூர்ல பிறந்தோம். அழுதது நம்ம ராஜா, மெய்யூர்ல பிறக்க போறோம். அதனால தான் சொன்னார், இது மறுபிறப்பு என்று சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஐயோ என் வயித்துல வந்து பிறந்து நீ என் வயித்துல வந்து நீ பிறக்கலனா பரலோகம் பார்க்க மாட்டடா. அல்லேலூயா. எத்தனையோ குழந்தைகள் இந்த பூலோகத்தை பார்த்துட்டு உடனே செத்து போயிடுது. இந்த குழந்தைங்களாம் பிறந்து நல்லா பார்த்துட்டு இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுது. இயேசு சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்றைக்கு கர்த்தர் பலுகி பெருகும்படி செய்த தேவன் இங்கேயும் நமக்கு பிளஸ் பண்ணுவாரு, அங்கேயும் நடத்துவார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கனாரா. ஹேவ் டொமினியன், ரூல் இட். எத்தனை பேர் உங்க சிந்தைகளை ரூல் பண்றீங்க? சில நேரம் என் சிந்தை என்னை விட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போற மாதிரி இருக்கும். சிந்தையில சாத்தா வந்து என்ன கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நமக்குலாம் கூட அப்படி இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், சரண்டர் ஆகிடும். அவன் ஒன்று சொல்கிறான்னு வைங்களேன், இந்த டிவி உண்டு நீ எத்துன்னு போன்றான்னு வைங்களேன். நம்மளும் நினைப்பது எத்துன்னு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணுறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பிறனுடையதை என்ன பண்ணாத, இச்சியாதன்வார். அப்போ நம்ம சொன்னோன்னு வைங்களேன், நீ என்னப்பா இச்சிக்கிற, உங்கள் வீட்டில் டிவி இல்லை தானே கட்டியும் போகிற, எத்துன்னு போனுவான். கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவான். ரைட்டா? நீ திருடலப்பா, எடுத்துன்னு போற அப்படின்லாம் பண்ணுவான். அப்போ அவங்கள ரொம்ப பேசாம இப்படி பண்ணா நல்லாகுது. பிறனுடைய என்ன பண்ணாத, இச்சியாதான் இருக்காரு அப்படின்போது அவன் எக்ஸ்ட்ரா பேசும்போது ஈஸியா சொல்லிடலாம். அப்பாலே போடா சாத்தானேன்னா பேசாம போயிடுறான். இது நான் ஃபாலோ பண்றேன், நல்லா இருக்கு. யூ நீட் டு ஹேவ் டொமினியன் ஆன் யுவர் தாட்ஸ். எனக்கு ஆர்டர் காலையில் இப்போ நான் சர்மன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உள்ள உட்காந்து வொர்ஷிப் பண்ணியிருந்தேன். உன் நினைவுகளை நீ டொமினியன் பண்ண போற. இது மனசுல கை வைங்க. நான் என்னுடைய நினைவுகளை ஆளப் போகிறேன், என் கிறிஸ்துவுக்காக ஆளப் போகிறேன். You need to have dominion.
நீ ரூல் பண்ணு மகனே. ஜனங்க சொல்லுவாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அவர் சொன்னா நல்லது சொல்ல மாட்டாங்க. சொல்லும்போது நம்மளாம் நல்லது சொன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கெட்டது சொல்றவன் கூட்மாய் சொல்லி கொடுக்குறான். கெட்டது சொல்றவன் என்ன பண்றான்? கூட்மாய் சொல்லி கொடுப்பான். ஆனா நல்லது சொல்ற நம்மளாம் சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம சொன்னா நம்ம மரியாதை போயிடும். எப்பா நீ மரியாதையை கூட விடு, கெட்ட பேர் கூட வாங்கிக்க, ஆனா ரூல் பண்ணு கிறிஸ்துவுக்காக. ஆதாமே நீ ரூல் பண்ணலனா சாத்தான் வந்துருவான்டா ரூல் பண்ண. அதான் நடந்துச்சு. ஆடம் ஸ்டாப் ஹேவிங் டொமினியன். மிஸ் பண்ணிட்டார் ஆதாம் தாத்தா. யாரா அவன் சாத்தான், போடா வெளியே. யாரா அவன் சர்ப்பம், போடா வெளியே. ஒரு தாத்தா சொல்லிருக்கணும், போ தடியடு, போடு போடு. கொம்பு எடுத்துருந்தாரு வைங்க, மண்டை மேலே போடுறேன்னு இன்னைக்கு ஓடுற மாதிரி அன்னைக்கு ஓடி இருப்பான். பேசுறான் அந்த பாம்பு அப்படின்னு ஒன்று போட்டு இருந்தாருன்னா ஓடி இருப்பான். இட் டி நாட் ஹேவ் ரூலிங். ஆண்களே நீங்க ரூல் பண்றதை மிஸ் பண்ணீங்கன்னா ஃபேமிலி பாதிக்கப்படும். சகோதரிகளே நீங்க ரூல் பண்றதை மிஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலி பாதிக்கப்படும். கர்த்தர் சொன்னார், ஹேவ் டொமினியன் ஆன் யுவர் தாட்ஸ், ஆன் யுவர் லைஃப், ஆன் யுவர் ஃபேமிலி, ஆன் யுவர் பிசினஸ், ஆன் யுவர் ஸ்டடி, ஆன் யுவர் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. பயத்தை பார்த்து சொல்லணும், தூரனில் தொடாத தள்ளினில். கவலையை பார்த்து சொல்லணும், ஓரனில் நான் ஆண்டவருடைய பாத்திரம். நீ யாரா ஒரு டிராப் உள்ள ஊத்துற, கெட் அவுட். என் ஆண்டவர் உபயோகப்படுத்துற பாத்திரமாய் நான் இருக்க போகிறேன். I am going to be the vessel for God. ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் யூஸ் பண்ற மாதிரி பாத்திரமா நம்ம ஆயிட்டோன்னு வைங்களேன், அதோட லக்ஸூரியான லைஃப் வேற எதுவுமே இல்லை. ஆமென். Have dominion, my son. God wants to bless mankind. நம்மை ஆசீர்வதிக்க முடியாக விரும்புகிறார். நம்மளை நம்புறார். நம்ம சரியா இருந்தோம்னா ஆளுகை நம்ம கையில கொடுப்பார், கொடுக்க போகிறார். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு என்ன விட்டு கொடுக்க போறோம். நம் மனதை புதிதாக்கி கொள்ள போறோம். ஆண்டவரோட கோஆபரேட் பண்ண போறோம். நம்ம ஃப்ரூட்ஃபுல்லா மாற போகிறோம். பெரும் வளர்ச்சி, எண்ணு கடங்காத வளர்ச்சியை நாம் காட்ட போகிறோம். we are going to align with God and establish an intimate relationship with God. தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு பெருக போகிறது. நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆளுகை செய்ய போகிறோம். விசுவாசத்தால் ஆமென் சொல்லலாம். சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் சரி. எப்படி பாதகமாக இருக்கும்போது எப்படி செய்வீங்க? தாவீது சொன்னாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு மதிலை. தாவீது வாக்கிங் போறாரு, மதில் வருது, பாயிறாரு. யாரால பாயிறாரு? தாவீது போறாரு, எதிர ஒரு படை வந்துருச்சு, சேனைக்குள் பாயிறாரு. யாரால? தேவன். ஆமா, பிரச்சனை வந்தா எங்க ஆண்டவரோட ஸ்பெஷல் பட்டனை யூஸ் பண்ணிப்பேன், என் ஆண்டவரை நான் உதவி அழைப்பேன். ஹல்லேலூயா. பாத்திரம், தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரம். சூழ்நிலை பாதகமாக இருந்த 2 பேர் பற்றி படிக்க போறோம். நம்பர் 1, கிங் டேவிட். கிங் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியும். உங்களை யாரோ ஒருத்தர் கிங் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நாட்டினுடைய மன்னர் ஆயிட்டீங்கன்னா, உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க, அவர் தான் கிங்கா, அவரை பால்வாடி கூட்டு போனது யாருன்னு கேளு, அவர் கேளு, என் பேரை போய் சொல்லு சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்? அந்த அங்கிள் உங்களை பால்வாடி கூட்டு போயிருப்பார். அப்ப அவர் பார்வையில் நம்ம என்ன இல்லை? கிங்கு இல்லை. அது போல தாவீது நம்ம பார்வையில் கிங்கு, ஆண்டவர் பார்வையில் கிங்கு இல்லை. இந்த தாவீது அவர் சாதாரண ஆடு மேய்க்கிற பையன். ஆமென். தன் தகப்பனால் மறக்கப்பட்டார், ஆனால் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் தாவீது. ஆமென். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரால். நிறைய பேர் சொல்ல, இது ப்ரொஃபெட்டிக் வேர்டு, நீங்க ப்ரொக்ளைம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலிக்கும். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நான். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் நான். என்னைக்கு கர்த்தரால் தேர்ந்தெடுக்க பாத்திரம் என்கிற முடிவு நீங்க வரீங்களோ, அன்னைக்கு கர்த்தரால் தொடப்பட்ட பாத்திரமா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை தொட போகிறார். நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதினால் கர்த்தர் என்னை தொட போகிறார். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டபடினால், கர்த்தர் என்னை தொட்டபடினால் என் தாளந்துகள் அதிகரிக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த தாளந்து உங்களுக்கு பெருகணும்? ஆமா, யாரெல்லாம் எதில் மக்கோ அதில் ப்ரே பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை அதில் டிகிரி தரன்றார். யாருக்கெல்லாம் பாட வராதோ நீங்க கேசட் போடுவீங்கன்றாரு. யாருக்கெல்லாம் ஓட வராதோ நீங்க ஓட்டப்பந்தயத்தில் பிரைஸ் வாங்கி வந்து வைக்க போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கெல்லாம் பேச வராதோ உங்களை ஆண்டவர் ஊழியக்கார மாத்திரன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கர்த்தரால் தொடப்படும் பொழுது அந்த பாத்திரத்துக்கு தாளந்துகள் பெருகிறது. தாவீது அப்படிதான், தாளந்துகள் பெருகுது. ஆடு மேய்க்கிற பையன்
அவர் மியூசிக் காலேஜுக்கே போனதில்லை, ஆனால் அவர் தான் பெரிய மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்டியன் வேர்ல்டில். இல்லை, அந்த ஐயா எழுதின மாதிரி பாட்டு அவர் அமைச்சு அவர் மியூசிக் யாரும் அமைக்கவே முடியாது. சண்டைன்னு வந்தால் எல்லாம் அவரோட டெக்னாலஜி தான், மிலிட்ரி டெக்னாலஜி. தாவீது ராஜா நீங்கள் ஆடுங்களெல்லாம் ஃபைட்டு கொடுத்து சண்டை கற்றுக்கிட்டீங்கன்னா இல்லைன்னு எப்படிங்க சண்டை கற்றுக்கிட்டீங்க? அவருக்கே தெரில. போனாரு, கோலியாத்தை ஒரு அடி அடிச்சார் பாருங்க, அப்போதுலேருந்து அவர் பேர் யுத்த வீரன். எப்படிங்க? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருந்தபடினால் தாளந்துகள் பெருகினது. மியூசிஷியனும் ஆயிட்டாரு, யுத்த வீரனும் ஆயிட்டாரு, நல்ல ஹெல்ப்பர். சவுல் ராஜாவா இருக்கும்போது தாவீது மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆள் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லீடர். என்னதுங்க? தாவீது பேசவே தேவையில்லை. முதல் முறை ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் பைபிளில் பண்ணவர் கிங் டேவிட் தான், சாமுவேல் கூட கிடையாது. சவுலுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, சாமுவேல் தீர்க்கதரிசியை வரவேயுங்கள், அவர் ஜெபித்தால் பிசாசு ஓடும்னு சொல்ல, தாவீதை கூட்டி கொண்டு வாருங்கள், அவர் சுரமண்டலம் வாசிப்பார், என்ன ஓடும்? ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ். தாளந்து எப்படி பெருகுது பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ப்ரே பண்ணும்போது பிசாசுகள் அலறித்து ஓட போகுது? எல்லாரும் உங்களில் யார் ப்ரே பண்ணாலும் பிசாசுகள் அலறித்து ஓடும். ஏன்னா யார் பேர் யூஸ் பண்ணுறீங்க? ஏசுன்ற பேர். அவன் இங்கேயே ஒரு சின்ன ஒல்லி பிஸ்கா ஒரு பையங்கிறான்னு வைங்களேன், அவன் ஒரு AK-47 கையில் வச்சுன்னு உங்களுக்கு நேராக காட்டினான்னா போடா ஒல்லி பிஸ்குன்னுவீங்களா இல்லை ஓடுவீங்களா? சொல்லுங்க. நீங்கள் ஒல்லி பிஸ்குன்ற நேரத்தில் அழுத்திட்டான்னா கதை கந்தலாயிடும். என்ன சொல்லுவீங்க? தம்பி தம்பி அண்ணனை விட்டுரு தம்பி, தெரியாமல் சொல்லிட்டணும். ஏன்னா வச்சுக்கிறான் கையில், இதுதான் சாத்தான். ஏசுன்ற பேர் சாத்தானுக்கு AK-47. அவன் ஓடுறதை தான் பார்ப்பான். ஆனால் யார் பேரை யூஸ் பண்ணுறீங்க? இயேசுவின் நாமத்தை. தாவீது அன்னைக்கே சுரமண்டலம் எடுக்கும் போது தெரியும், இந்த தாவீது தனியா இல்ல, இவன் தேவனுடைய பாத்திரமாய் இருக்கிறான் என்று. இன்றைக்கு நீங்கள் உங்கள் அழைப்பை புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிசாசுகள் அலறி ஓடும். ஆமென். கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிறான். 1 சாமுவேல் 17:8-9 படித்தோம் என்றால் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான். ஒரே கல்லால கோலியாத்தை வீழ்த்தினான். இன்னொரு கல்லே கிடையாது, செகண்ட் கல்லே கிடையாது. 5 கல் எடுத்துன்னு போனாரா? எத்தனை கல்ல கோலியாத்தை வீழ்த்தினாரு? ஆமென். ஒரே கல் இல்ல. 13 ஆண்டுகள் ஓடி ஒளிய வேண்டிய நிலை. சவுலுக்கு பயந்து ஓடி, டிஸ்ட்ரெஸ், பெலிஸ்தியர்களால், சவுலால், அவனுடைய மனைவியால், பல துஷ்டர்களால் ஓடி 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 ஒளிய வேண்டிய நிலை. இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக அவர் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடிக்கிறார். அவர் மரிக்கும் பொழுது அவர் குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளம், பிள்ளைங்களுக்குள்ள ப்ராப்ளம், அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் மிஸ்டேக் பண்ணாதவும் கிடையாது, எல்லாரும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், பெரிய 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 மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ஆனால் எப்படா தப்பிக்க போகிற? என்னையே என் ஆண்டவர்களை பாத்திரமாக ஒப்பு கொடுத்தேன்னு வைங்க, அவர் வந்து சுத்தமாக கழுவி யூஸ் பண்ணிப்பார். ஹலோ இல்லையா? ஈஸியா இல்லையா? என்னை என் ஆண்டவருக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க போகிறார். தாவீது அர்ப்பணிச்சார். பஷீபா கூட தப்பு பண்ணார், பிளண்டர் பண்ணார், அப்படியே சமர்ப்பிச்சார். ஈசோப்பினால் என்னை கழுவுங்க ஆண்டவர் என்னார். as a result எல்லா தாளந்து திறமைகளோடும், கனி கொடுத்ததோடும், ராஜ்யத்தை பெருசாக கட்டினதோடும், அவர் பிள்ளைகளின் பிள்ளைகள் பூமியை நிரப்பினதோடும், ஆளுகை திறன்பட வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்தார் தாவீது. வாழ்விலும் அவர்தான், தாழ்விலும் அவர்தான், இம்மையிலும் அவர்தான், மறுமையிலும் அவர்தான். அவருடைய பாத்திரமாக வாழ்ந்த தாவீதுக்கு இத்தனை வெற்றிகள். கொஸ்டின் மார்க். நமக்கு பாடுகள் வருகிறதா இல்லையா? சொல்லுங்க, வருகிறதா இல்லையா? எப்படி தாக்கு பிடிக்க போறீங்க? நான் என் ஆண்டவருடைய பாத்திரம். என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நாங்கள் அடையாளம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகன். சாத்தா வந்து மகனே நான் என்ன பண்ணுவீங்க? அவனை மூஞ்சிலே ஒரு குத்து குத்தணும். யாரை பார்த்து மகனேன்ற? நான் தேவனுடைய பிள்ளை. பயம் வருது, மகனே பயம், நான் தான் பயம் வந்துக்கிறேன், உன் கூட தானே வாழ்ந்துருக்கிறேன் 25 வருஷமா, போடா, நான் தேவனுடைய பிள்ளை. எப்படி நீ சொல்றேன்னு கேட்பான். எனக்கு அடையாளம் இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அடையாளம். we are practicing our identity. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, we are practicing our identity. நாங்கள் எங்கள் அடையாளத்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கோம். பயிற்சி செய்யணும். செக்காடு திருச்சபையிலே வியாழக்கிழமை அன்றைக்கு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சிருந்தாலும் ஒரு மக சாட்சி சொன்னாங்க. அவங்க தூரத்து சொந்தம் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையா,
அப்போ அந்த தூரத்து சொந்த உடவங்க இந்த மகளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்களாம். அக்கா எனக்கு உடம்பு ஒன்றும் முடியலக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா, ஒரே குளிர் ஜுரமாக இருக்குதுக்கா, நிற்க கூட முடியலக்கா அப்படின்னு பேசினாங்களாம். அவங்க அம்மா, இந்த பிள்ளையோட அம்மா லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அதை கேட்டுருந்தாங்களாம். இப்போ இந்த பிள்ளை யோசிச்சான், நம்ம வந்து இந்த 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 சொந்தக்காரோட நம்பரை வாங்கி பாஸ்டர் கையில் கொடுத்து என்ன பண்ணலாம், ப்ரே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிச்சான். நினச்சிட்டு இருக்கிற பிள்ளைக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சான், பாஸ்டர் எப்படி ப்ரே பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ப்ரே பண்ணலாமே, நம்ம ஏசப்பா தான் எல்லா இடத்துலையுங்கிறாரு. என்னது சொல்லுங்க, ஏசப்பா? ஆமாம், ஏசப்பாக்கும் நமக்கும் நடுவில் பாஸ்டர் கிடையாது. டைரெக்டாக ஏசாமி கையில் போயிடலாம். யாராவது பாஸ்டர் மூலிமா ஏசாமி கையில் போனோன்னா அப்படி கிடையாது. எப்படி போயிடலாம்? டைரெக்டாக. அந்த பிள்ளைக்கு அப்போ தோணி இருக்கு, நம்மளே டைரெக்டாக ப்ரே பண்ணலாமே அப்படின்ட்டு. அந்த அவங்க கையில் ஃபோன் கொடுமான்ச்சான். ஃபோனு கொடுத்துருந்தோம், உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன் சரியா, ஏசாமி பேர் சொல்லுவேன் சரியாடும் அப்படின்ச்சான். ஏசுவின் நாமத்தினால ஓடிப்போ அப்படின்னுச்சான். சொல்லிட்டு வச்சிருச்சான் சாதாரணமாக. ஆமாம், ஒரு நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுறாங்களாம்மா, நீ நல்லா ஜெபம் பண்ணுறம்மா, ஜெபம் பண்ண என்ன ஆகுது, அற்புதம் நடக்குதுமா, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாலாம். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி தான் தேவனுடைய பாத்திரங்களா இருக்கிறீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அதை? ஆமென். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அதை? ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு ஹேவ் டொமினியன். பூமியில் உள்ளது எல்லாத்தையும் ஆண்டுகோள் அப்படின்னாரு. ஆமென். அப்போ கொரோனாவை என்ன பண்ண போகிறோம்? சொல்லுங்க, என்ன பண்ண போகிறோம்? போயிடு வெளியே அப்படி என்ன பண்ணோம்? போயிடும். கொரோனாவை தீ வச்சு கொளுத்தலாம். கையில் கிடைச்சா தானே, அதான் கிடைக்காத. இயேசுவின் நாமத்தினால கொளுத்தலாம். ஹல்லேலூயா. இருக்குதா இல்லையா? விசுவாசிப்போமா? இல்லை, கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கைத்தட்டி நன்றி சொல்லலாமா? தாவீது ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் மட்டும் இல்லை, ஒரு மிலிட்ரி லீடர் மட்டும் இல்லை, மியூசிக் லீடர் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அவர் தான் லீடர் ஆகிறார். சண்டை போடுறதுல அவர் தான். பணம் டன்னா கோல்டு சேர்த்து வச்சாரா? என்னதுங்க? செங்கல் இல்லை, டன்னா இரும்பு இல்லை, என்ன வாங்கினாரா? கோல்டு. தேவ ஆலயம் கட்டுவதற்கு டன்னா கோல்டு வச்சாராம். அப்போ ரிச் மேனாகவும் இருந்திருக்காரு, மிலிட்ரி வாரியராகவும் இருந்திருக்கிறாரு, ப்ரேயர் வாரியராக இருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் லீடராகவும் இருந்திருக்காரு. எப்படிங்க அது நடந்துச்சு? ஹீ அண்டர்ஸ்டுட் ஹிஸ் காலிங், ஹீ அண்டர்ஸ்டுட் ஹிஸ் ஐடென்டிட்டி. தனக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு உறவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துருக்குதுங்க. தூரத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிறார், இங்கே வா, இந்த சுவிட்சை போட்டேன்னா அங்கே லைட் எரியும், அதனால் அவங்கள மோதாத அப்படின்ட்டு போகிறார். என்ன பண்ணுவாங்களா? அவர் சொல்கிறாருங்க சிம்பிளாக, இந்த சுவிட்சு போட்டேன்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்க, அந்த ஊரில் அங்கே லைட் எரியும், அதனால் அவனை விட்டுரு, தொடாது அந்த சுவிட்சை அப்படின்னாரு. அதுதான் சாத்தான் சொல்லுவான் எல்லாருக்கையும், இந்த சுவிட்சை போட்டேன்னு வை, பரலோகத்தில் லைட் எரியும், விட்டுடு, ஏன்னா ஐடென்டிட்டி இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடையாளம் இருக்குது. சின்னதா ஒரு லோகோ தொங்குதுடா அவன் மேல, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவனா இருக்கிறான், தொட்டா நமக்கு ஆபத்து. திஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. அந்த பிள்ளை அந்த ஐடென்டிட்டியை பிராக்டிஸ் பண்ணா, ப்ரே பண்ணா, அற்புதம் நடந்தது. நீங்களும் இதை செய்ய போகிறீர்கள், பலுகி பெருக போகிறீர்கள், கிறிஸ்துவுக்காக ஒரு பாத்திரமாக வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. கேட்டு போறீங்களா, செய்ய போறீங்களா? எனக்கு வந்து எந்த மிலிட்ரி கமாண்டரா இருக்கணும்னு ஆசைன்னா, அதை நான் சொல்லுவேன். ஒரு மிலிட்ரி கமாண்டர் ஒரு 10 பேரை கூட்டு போனாராம். நான் ஷூட்னா என்ன பண்ணோம்? என்னம்மா அம்மாவும் ஷூட் சொல்லணுன்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணமா? சுடணும். நாங்களாம் எல்லாரும் லைனில் நின்னாங்க, துப்பாக்கி ரெடியாக ஏற்றுனாங்க. அவர் ஷூட்டுனாரு வைங்க, 10 பேரும் சேர்ந்து ஷூட்டுன்னு சொல்லிட்டாங்க. சுடலை. என்ன சொன்னாங்க? அல்லேலூயான்னும் போது அல்லேலூயா அப்படின்றீங்க, நான் ஊழியம் செய்வோம் ஆமென் அப்படின்றீங்க. நீங்கள் கத்துறத பார்த்தா இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பி வரா மாதிரி இருக்குது. இல்லை, இப்போவே கிளம்பி போயிடுறீங்க. சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. பலுகி பெருகி பூமியை கிறிஸ்துவுக்காக நிரப்ப போகிறோம். ஆண்டவருடைய பாத்திரமா இருக்கிறோம். ஷூட் பண்ண போறவங்களாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தூங்குங்க. நான் மேலே பார்க்குறேன், நான் சைடில் பார்க்கல. அது இங்கெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம், நான் அவரை பார்க்குறேன், அவர் உங்களை பார்த்துக்கிட்டோம். 2024 பலுகி பெருக போகிறோம். அவருக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரமா இருக்க போகிறோம். ஆமென். மார்க்கெட் பிளேஸில் சாதிச்சார். மார்க்கெட் பிளேஸ், வெளி உலகத்தில் போய் வேலைக்கு போகிறவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்க, அதாவது ஊழியம் பண்ணாமல் வேலைக்கு போகிறவங்கள சொன்னேன். வாட்ச்மேனாக இருக்கிறவங்க, டாக்டராக இருக்கிறவங்க, கலெக்டராக இருக்கிறவங்க, வெளி உலகத்தில் போய் சம்பாதிக்கிறவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். ரைட். உங்களுக்கு தான் தாவீது ராஜாவோட டீச்சிங். உங்களால் சாதிக்க முடியும், சாதிச்சுட்டே ஊழியமும் பண்ண முடியும்.
நீ வேலையும் செஞ்சுட்டு பைபிள் காலேஜும் படிச்சுட்டு சபையும் நடத்த முடியும். அவ்வளோதான். அல்ல இல்லையா? குழப்பமே இல்லை. அவங்கள மாதிரி யாரும் நடத்தினது இல்லை. இப்போ அடுத்த ஒரு மனுஷனை பற்றி படிக்க போகிறோம். பேதுரு, பீட்டர். பீட்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன தெரியும் பீட்டர் பற்றி? யாருன்னா சுவாரஸ்யமாக சொல்லுங்க பார்க்கலாம். மறுதளிச்சார். வேற? இயேசுவின் சீஷன். அப்புறம் சுவாரஸ்யமாக கேட்டேன், அவர் ஜெபிக்கும் போது 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க மெசேஜ் கொடுக்கும்போது. அப்புறம் மீன், பேதுருனாலே மீன். வேற? நம்ம கடல் மேலே நடந்தார். வெரி குட். அப்புறம் காது அறுத்தார். சண்டையில் என்ன பண்ணாரு? சண்டையில் மீன், நம்ம மீன் கடையில் வாங்கியிருக்கோம்ல, அந்த மீனை வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இருப்பாங்க இல்லை, அப்படி தூக்கி அந்த காதை தான் சரக்குன்னு ஒரு தட்டு தட்டுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திருப்பி அது தட்டிட்டு அப்புறம் தேய்ப்பாங்க. அவருக்கு அதே மாதிரி பழக்கம் வந்துருச்சு. ஆளை பிடிச்சி ஒரு தேய்ச்சார், காது விழுந்துருச்சு. ஆமென். அவரை கூப்பிட்டுன்னு உங்கள் ஊருக்கு ஊழியத்துக்கு போயிடுவியா அமிச்சா. ஜூடா அங்கே ஒரு லேண்ட் வாங்கியிருக்கிறார், அங்கே சபை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. பேதுருவே அவரோட கூட ஊழியத்துக்கு போங்கன்னா நீ கூட்டின்னு போவியாப்பா? கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஐயோ, ஏசாமி கூட இருக்கும்போதே ஒரு காது அறுத்துக்கிறாரு. அப்பா, நம்ம கூட்டு போனால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். பேதுரு ஐயா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் ஏசாமி கூட இருங்க நம்ம சொல்கிற அளவுக்கு தான் அவர் இருந்திருக்கார். ஆனால் இந்த மனிதன் தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். காது அறுக்கிறவங்களா நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. அப்புறமா அவசரப்படுவார் இல்ல? யாரெல்லாம் அவசரப்படுறவங்க இருக்கிறீங்க? திருதிப்புன்னு ஓடி என்ன பண்ணுவாங்க? ஆமா, இந்த கையில் ஒரு லேப்டாப், அந்த கையில் ஒரு லேப்டாப், கையில் ஒரு டைரியை பத்திரமா பிடிச்சிங்கன்னா லேப்டாப்பு கீழே போட்டான். ஏன் அவசரம்? நான் எடுக்கிறேன்னு போட்டான். டைரியை பிடிச்சிங்கன்னா லேப்டாப்பை போட்டான். ஆமா, அந்த கையில் டஸ்ட்பின், அந்த கையில் சாப்பாடு, அந்த கையில் பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு டஸ்ட் குப்பை கவரை பத்திரமா தான் பிரியாணியை வாசலில் வச்சுட்டு போயிட்டான். அது அடுத்த நாள் வந்து பார்த்தா குப்பை காரில் இருக்குது, சாப்பாடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பூனெல்லாம் பிச்சு போட்டு. ஏன் அவசரம்? நான் என்ன பண்ணுறேன்? வழிக்கு ஊந்துடுறது. இதெல்லாம் தான் பேதுரு செஞ்சார். ஒரே அவசரம். ஆண்டவரே, இந்த கடல் மேல் வர்றது நீயா இருந்தா நானும் நடப்பேன். பார்க்குறவங்களுக்கு ஒரே த்ரில்லிங்காக இருக்கு. உழுந்தாரு பாருங்க. அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஊட்டா. ஐயோ, ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க. இல்லை, கன்ஃபார்ம்டாக அந்த மெசேஜை பேதுரு ஐயா கேட்டுருந்தாருன்னா மேலே போகும்போது என்ன அடிப்பார் போல இருக்குது. இங்கே வா, யாரை பற்றி நான் சொன்னேன், காதை காட்டுன்னு சொல்லுவார் நான் நினைக்கிறேன். இல்லை, 3 முறை ஜீசஸை மறுதளிக்கிறார். ஒரு முறை, எத்தனை முறை? 3 முறை. தன்னோட வீக்னஸை தன்னோட வீக்னஸை மறைச்சிக்கிட்டு நான்லாம் நின்னன் வை அப்படின்னு ஜீசஸ்க்கே அஷூரன்ஸ் கொடுக்குறாருங்க. நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. நம்ம பல பேரை கவுக்கலாம். இயேசுவை கூட கவுக்குறது. ஆனால் நீ கவலைப்படாத, நான் அதை ஊழியத்துக்கு வந்துட்டேன், 1000 ஆத்துமா ரட்சிக்கப்படும் சொல்லிட்டு எத்தனை முறை நம்ம ஜீசஸை கவுத்துட்டு போய்க்கிறோம். பேதுரு மாதிரி இதோ இருக்கேன், நான் இருக்கேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஊர் அறிய வந்து எல்லாம் பேசி பிரம்மாண்டம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம்? மறுதளிச்சுட்டு போயிடும். ஆண்டவர்லாம் சும்மாங்க அப்படின்ற மாதிரி வீக்னஸை முன்னாடி வச்சு ஆப்ரேட் பண்ணவர். ஆமென். ஆனால் அவரையும் இயேசு பாத்திரமாக வைத்து கொண்டிருந்தார். ஏங்க பலவீனத்தை பார்க்குறீங்க? ஏங்க உங்கள் கையில் இல்லாத பார்க்குறீங்க? ஒரே ஒருத்தர் இருக்காரு, அவர் போதாதா? அவர் நம்மளை தன் கையில் எடுத்துட்டாரே, அது போதாதா? எடுத்தது மட்டும் இல்லை, நம்மை நிரப்ப போகிறாரே பரிசுத்தாவினால, அது போதாதா? ஆமென். மக சொன்னது போல பேதுரு ஐயாவை ஆண்டவர் கையில் எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு மெசேஜே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பாத்திரமா ஒப்பு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கே எத்தனை தான்? 3000. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இது கம்மி, இன்னும் அதிகமாக தான் கேட்கணும். ஆமென். ஆண்டவரை என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க, நான் 3000 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் இன்றைக்கு என்று. மகனே மகளே, லைஃப்பில் யாருக்கோ உபயோகமாக இருந்த எல்லாரும் நல்ல பேர் கொடுத்தாங்களே. இயேசு சொன்னார், நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆதாயப்படுத்த போகிற நீ எனக்காக எப்பொழுது வாழப்போகிறாய்? ஆமென். பெரிய அற்புதங்கள்ல பெரிய அற்புதங்கள். அவர் ஜெபம் பண்ணி பாட்டு பாடும்பொழுது சிறைச்சாலை கதவு திறந்துருச்சு.
அவர் புறப்பட்டு வெளியே போனார். அப்போஸ்தலர்களில் பிரதான அப்போஸ்தலராக கருதப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். பேதுரு, பீட்ரஸ். பீட்ரஸ் அப்படின்னா ராக்குன்னு அர்த்தம். நம்ம மண்டையில ஒரு குறிப்பிட்ட பகுதி போன் இருக்குது, பேர் பீட்ரஸ் போன். ஸ்கல்ல ரொம்ப ரஃபா இருக்கும், வச்சுக்கிறாங்க பாருங்க டாக்டருங்க பேர். என்ன பேரு? அனடாமிஸ்ட்லாம். என்னது? பீட்ரஸ் போன். இந்த கல்லுன்னு, மகனே நீ கல்லுடா, உன் மேல என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளம் எவ்வளவு பெருசு? பூமியே கூட விழுங்கிடும். சர்ச்சி குட்டி உண்டா 3 பேர் தான் இருப்பாங்க விசுவாசி. பாதாளம் வாயத்தரன்னு வாமிட் பண்ண வேண்டியதுதான். அந்த 3 பேரை ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் இயேசு சொன்னார், உனக்கு அவ்வளவு பவர் தரேன், நீ என் கையில உள்ள பாத்திரமா இருந்தால் பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. பாதாளம் சாத்தானோட ஹெட் ஆபீஸ். உள்ள போனவங்க யாரும் வெளியே வரல, ஜீசஸ் மட்டும் தான் உள்ள போயிட்டு எவன்டா அவன் கேட்டு சாத்தானோட தலையை நசுக்கி உயிரோட வெளியே வந்து சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. உன் பலவீனம் உன்னை மேற்கொள்ளாது, உன் பாவம் உன்னை மேற்கொள்ளாது, உன் பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது, வியாதி உன்னை மேற்கொள்ளாது, பயம் உன்னை மேற்கொள்ளாது, மரணம் உன்னை மேற்கொள்ளாது, சாத்தான் உன்னை மேற்கொள்ள மாட்டான், பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நீ தேவனுடைய பாத்திரமாய் இருக்கிறாய். You are the vessel in the hands of God. தம்பியை பார்த்து சொன்னேன், ரொம்ப கவலையா இருக்கியான்னு சொன்னான். அடுத்த வருஷம் இந்த நாள்ல நீ பல பேருக்கு ஆசீர்வாதமா இருப்படான்னு நான் சொன்னேன். எந்த தைரியத்தில் தெரியுமா சொன்னேன்? ஏசாமியோட பாத்திரமா நீ மாற போற. புள்ள டெய்லி வரான், பைபிள் திறந்து வச்சு ஒரு நோட் எடுத்து வசனத்தை எழுதுறாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. நீ இதை பண்ணிட்டே இரு, ஏசாமி தான் கையில உன்னை எடுத்துட்டான்னு வை, உன்ன மாதிரி இருக்கிற 1000 பேரை நீ காப்பாத்துவ. ஏன் 1000 கம்மியா சொல்றது? 3000 பேர் ஒரே டைம்ல காப்பாத்துவ. நீ விசுவாசி. ஹல்லேலூயா. நம்மள நாமளே உபயோகப்படுத்திக் கொள்வதை விட கிறிஸ்து நம்மை இன்னும் அதிகமாக நன்மையாய் உபயோகப்படுத்துவார். God has a good equipping system. நம்ம நல்லா உபயோகப்படுத்துவார். நம்மளை எங்க பிளேஸ் பண்ணணும் அவருக்கு தெரியும். நம்மளை எந்த ஊர்ல பிளேஸ் பண்ணா ஊழியம் பண்ணணும் அவருக்கு தெரியும். எந்த கலர் சட்டை போட்டா நம்ம நல்லா இருப்போம்னு அவருக்கு தெரியும். எந்த லைஃப் பார்ட்னர் நமக்கு வந்தா நல்லா இருக்கும்னு அவருக்கு தெரியும். இல்ல எந்த கம்பெனியில வேலைக்கு வச்சா நீ நல்லா வேலை செய்வேன்னு அவருக்கு தெரியும். அதனால விசுவாசத்தோட சொல்ல போறோம், கர்த்தருக்கு என்னை உபயோகப்படுத்த தெரியும். ஆகவே என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நல்லவர். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். தேவ ஜனமே, ஜீசஸ் இங்க இருக்கிறார். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தது. என்னை பார்த்துன்னா சொன்னீங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். 5 ஸ்டெப்ஸ் சொல்லாமா? ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ரிப்ளனிஷ், சப்டியூ, ஹேவ் டொமினியன். பலுகி, எல்லாரும் சொல்ல மாட்டீங்களே, பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். He blessed us. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம அம்மா அப்பா கூட சொன்னாங்க, சொத்தை எழுதி வச்சேன் அவன் மேல அப்படின்வாங்க. நான் போட்டு இந்த செயினை கட்டி குத்தேன் அப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. He is wonderful. கொஸ்டின், அவர் சொல்றதை நம்ம நம்புறோமா? நம்பலனா எப்ப நம்ப போறோம்? அவரை நம்பலனா வேற யாரை நம்ப போறோம்? நல்ல வழியில போனா நான் உன்னை உயர்த்துவேன் அவர் சொல்லிட்ட பிறகு நல்ல வழியில நம்ம ஏன் போகாம இருக்கிறோம்? யார் யாரோ எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுகிற நீ, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படுத்துவார்னு சொன்னானே, எங்க அப்பா கையில உனக்கு மரியாதை வேணாமா? XYZ ABC கையில வேணுமா? எங்க அப்பா கையில உனக்கு வேணுமா? உங்க அப்பா கையில தான் வேணும் இயேசு. அப்ப ஏன் எனக்கு ஊழியம் செய்யல? உனக்கு 5 ஆசீர்வாதம் கொடுத்தனே, நீ பலுக போகிறாய், பெருக போகிறாய், பூமியை நிரப்ப போகிறாய், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த போகிறாய், ஆண்டு கொள்ள போகிறாய் என்று ஆசீர்வதித்தனே. எப்ப அது நடக்கும்? When I pursue my identity. உன் அடையாளத்தை புரிந்து கொண்டால் இது கிடைக்கும். என்ன அது அடையாளம்?
நான் தேவன் போலவே இருக்கிறேன். ஆமென். தேவன் தம்முடைய சாயலில் என்னை சிருஷ்டித்தார். ஆண்களை நீங்க யார் சாயலில் இருக்கீங்க? ஆணாய் சிருஷ்டித்தார். சகோதரிகளை நீங்கள் யார் மாதிரி இருக்கீங்க? பெண்களாய் படைத்தார். இந்த தேவனுக்கு நம் பாடுகள் ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நம் நிந்தைகள், போராட்டங்கள், கவலைகள் ஒரு பிரச்சனை இல்லை. நாம் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். நம்ம எழுந்து கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். அர்ப்பணிக்கலாம் ஐயா, ஏசாமியை நம்பி. ஓகே, யார் 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 கை தூங்க பார்க்கலாம். ஆண்டவர் இங்க இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஓரமா நின்று பிசாசம் பார்த்து இருக்கிறான். நீங்க அர்ப்பணிச்சிருங்க, கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக. ஜீசஸ் கையில நான் இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்க போறேன். என் நினைவுகளை பார்த்து சொல்ல போறேன். நீ நினைக்கிறத விட ஆண்டவர் எனக்கு நல்லத்தான் நினைப்பாரு. நீ கிளம்பு, நீ என் நினைவையே வெளியே அனுப்ப போகிறேன். அவர் என்னை நினைத்த நினைவுகள், அவர் எனக்காக நினைத்த நினைவுகள் நன்மையானவைகளாயிருக்கிறது. சமர்ப்பிப்போம். அப்பா பிதாவே, தகப்பனே, நீர் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய பாத்திரமா இருக்கிறோம் ராஜா. எங்க வாழ்க்கையில நாங்கள் எங்களுக்கு சொந்தம் அல்ல தகப்பனப்பா. நாங்கள் உமக்கே சொந்தம் தகப்பனப்பா. இந்த அழிந்து போற காலங்களப்பா, என் சரீரத்தினை உமக்காக பயன்படுத்துவீராக தகப்பனப்பா. இந்த சரீரத்தை உமக்காக நீர் பயன்படுத்துங்கப்பா. நீர் ஆசீர்வதிங்க. மட்டும் பேசின தேவன், இனிமேலும் நீர் எங்களோட பேசணுமா ராஜா. நீர் வழி நடத்துங்க, நீர் பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 1:28 சொல்லுகிறது, தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் மகாய்த்த பறவைகளையும் பூமியின் நடுவுகளும் ஜீவச்சந்தில் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்தோம், அந்த ஆதாம் தேவனுடைய சாயலாக அவன் படைக்கப்பட்டு அவன் தேவனுக்காக ஒரு கனி கொடுக்கிற ஒரு மகனாக ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவன் ஏதோ ஒரு காரணங்களால அது முழுமையாக செய்யப்படாம போயிட்டு. ஆனால் அந்த இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம ஒவ்வொரு இடத்துல தேவன் அவர் உன்னத திட்டத்துக்கு நம்மளை வடிவமைத்து இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு கூட ஆண்டவர் அவரோட பரலோக சித்தத்துக்கு தான் நம்மளை தாயின் கருவில் பிறந்து நம்ம வளர்ந்து ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்மை குறித்த ஆண்டவர் சித்தம் நம்ம நிறைவேறிட்டா எனக்கு நம்மை உயிர்த்து ஆராய போகிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அநேகமாயிரமா இருக்கு. நம்மை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த நம்ம ஒப்பு கொடுத்தோமா? இல்ல நாம் நமக்கென்று சுயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் எப்படி நாம ஆத்துமாக்களால பெருக போகிறோம் என்று ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நான் 2018 ஆண்டு ஊழியத்துக்கு நான் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். 2022 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் திரும்பி பாக்குறேன், 4 வருஷம் ஊழியர் கூட ஆயிடுச்சு. ஆனா எந்த அளவுக்கு இன்னும் ஆண்டவருக்கு நான் பயனுள்ள பாத்திரம் மாறினா எனக்கே தெரியல. இன்னும் எத்தனை பேரை நான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் எனக்கே ரொம்ப தயக்கமா இருக்கு. இன்னும் அநேக பேரை நான் நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரலேன்னு எனக்கு ஆண்டவர் இந்த காலை வேலை என்னோட பேசுக, மகனே நான் உன்னை உன்னத திட்டத்துக்கு அழைத்தேன், ஆத்துமாக்களை வாலிபர்களை கொண்டு வர பண்ணிக்கு தானே அழைத்தான், இன்னும் நீ செய்யவில்லையே ஆண்டவர் என்னோட பேசி கொண்டு இருக்கிறார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக், ஒரு சின்ன தம்பி தான். நான் போறப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாரு. என்னை பார்த்தா ஸ்மைல் பண்ணுவாரு, என்னை பார்த்தா விஷ் பண்ணுவாரு. போன மாதம் ஒரு தீய பழக்கத்துல ரொம்ப அடிமைப்பட்டு அவரோட லங்ஸ் எல்லாம் செயல் இழந்து 23 வயது அவர் இறந்து போயிட்டாரு. அந்த போஸ்டர் பார்க்கும்போது என் மனசு கேட்கல. அந்த தம்பி எத்தனை முறை பார்த்து பேசிருக்கப்பா, நான் ஒரு முறை கூட இயேசுவை பத்தி சொல்லுங்க. அந்த தம்பியை அநேக முறை பழகினேன், நான் பேசுறேன்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. ஆனாலும் இன்னைக்கு இழந்து நிக்கிறப்பா.
ஆண்டவர் சமூகத்துல அன்னை முல்லாவே எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தேன். ஏசப்பா சாரிப்பா. அப்பதான் திரும்பி பார்த்தேன், ஏசப்பா என்ன இந்த பணிக்கு தானே அழைச்சிங்க, ஆனா நான் இன்னும் செய்யாம நான் ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறேன்ப்பா. சாரி, நான் ஆண்டவர் பாதத்துல அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். பிளீஸ்ப்பா என்ன அந்த பணிக்கு பயன்படுத்துங்கப்பா. இன்னும் எத்தனை பேர் வாலிபர்கள் மரணத்துல இருக்காருல்லப்பா, எத்தனை பேர் அழுது போகிட்டு இருக்காருல்லப்பா. அந்த பணிக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அன்றையிலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட என்ன அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுறேன்ப்பா. பிளீஸ்ப்பா இந்த சரீரம் உமக்காக பயன்படணும்ப்பா, இந்த வாழ்க்கை நான் உமக்காக பயன்படணும்ப்பா. ஆத்துமாக்கள் அறுவடை செய்யறதுக்காக நான் பழுகு பெருகணும்ப்பா. அதுக்காக நான் ஆண்டவர் இடத்துல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நம்ம இடத்துல அநேக பேர் இன்னைக்கு வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நாம் எதற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை நாம் எதற்காக பயன்படுத்தி இருக்கிறோம்? ஆண்டவர் மேல இருந்து நம்மளை பார்த்து கேட்கிறார், மகனே நீ அதை எனக்காக அர்ப்பணிப்பாயா? நான் அதை உன்னை விட நான் சிறப்பாக உனக்கு நான் பயன்படுத்தி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மளுக்கு இரு கரங்களை நோக்கி நம்மளை கரங்களை கிட்ட அழைக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல எனக்கு ஒப்படைக்கலாமாப்பா, என்ன ஒப்படைக்கிறப்பா. பிளீஸ் என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன நான் உமக்கே ஒப்படைக்கிறப்பா, என்ன பயன்படுத்துங்கப்பா. பிளீஸ்ப்பா இந்த அழுது போகிற காலங்களப்பா, கடைசி காலங்களப்பா, இன்னும் நாங்கள் ஆண்டரே நாங்கள் வாழ்கிறது விருதாவாய் வீணாய் போக கூடாதப்பா. உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா என்னை பயன்படுத்த சொல்லிட்டு நம்ம கைகளை 2 கைகளை மேல உயர்த்தி அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அர்ப்பணிக்கலாமா, என்ன அர்ப்பணிக்கிறப்பா. எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணிப்பா, எங்களை என்னை பயன்படுத்து சொல்லி கடைசியாக ஒரு முறை இந்த வரிகளை பாடிய கத்திர இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? என்னை உன் கையப்பா படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்து எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணாம் சித்தம் நிறைவேற்றும். சாரிப்பா, குயவன் நீரப்பா களிமண்ணாம் சித்தம் நிறைவேற்றும். என்னையும் கையப்பா படைக்கிறப்பா. பிளீஸ்ப்பா பயன்படுத்துங்கப்பா, அப்பா பயன்படுத்துங்கப்பா. தேவஜனமே, நம்மை கர்த்தருடைய பாத்திரம் என்று அர்ப்பணிச்சோன்னா கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கை தூக்கிட்டே கண்ணை திறக்கலாம். அர்ப்பணிச்சிருந்தா அவர் நம்மை நிரப்புவதற்கு விட்டு கொடுக்கணும். அவர் எந்த பாதையில நடத்துறாரோ அதுல தைரியமா போகணும். நம்மள நிறைய பேர் சொன்னோம், அவர் நம்மளை நிரப்ப விடல. நம்ம ஃபுல்லாகிறோம். சாமி எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ வா, அப்புறம் நீ போயிடணும். இல்லை, இன்னைக்கு என்னன்னா உள்ளதை அவசியம் இல்லாதெல்லாம் எடுத்துட்டு நீங்க நிரப்புங்கன்னு தைரியமா அவர்களை விட்டு கொடுப்போம். பரவாயில்ல ஆண்டவரே, உள்ளகிற பொய் வெளியே போட்டா போட்டமே, நான் உனக்காவது பிரயோஜனமா இருப்பேனே. இவ்வளவு நாள் நான் சொன்ன பொய்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கனே, நிம்மதி இல்லாம இருக்கனே. என்ன அர்ப்பணிக்கிறேன் சாமி, எடு சாமி, உள்ள இருக்கிறது தைரியமாக விட்டு கொடுப்போம். ஏமாற்றுதனம், பொய், களவு, பிசாசின் கிரியைகள், பயம், திகில், தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் ஏசாமி ஒரு நிமிடத்துல கிளியர் பண்ணிட்டு நம்மளை வாழ வைப்பார். மகனே, நம்ம நம்பி அவர்களை அர்ப்பணிக்கலாம். ஒப்பு கொடுங்க. ஜீசஸால ஒரு நிமிஷத்து வேலை. அர்ப்பணிச்சோம்னா கிளியர் பண்ணுவார். ஆல் கிளியர். எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணுவார். இரண்டாவதாக தாம் பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவார். நம்ம ஒன்ஸ் அவர் கையில பாத்திரம் ஆயிட்டோம்னா, தண்ணி ஊத்தி குடிக்கிறாரோ, டீ ஊத்தி கொடுக்கிறாரோ, காஃபி அதுல உபயோகப்படுத்துறோமோ, பாத்திரம்னு வந்துட்டா எதுக்கோ அந்த எஜமான் நினைக்கிறது போல நம்ம அவர்களை அர்ப்பணிக்கிறோம். என்னை எதுக்கு அர்ப்பணிக்கிறனோ உமக்கு பாத்திரமா அர்ப்பணிக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணுங்க. இது என்ன சொல்லுதுன்னா, we enter into the plan of God.
ஆண்டவர் தான் பிளான்ல நம்மள போடுவார். நம்ம தான் பிச்சுக்கிட்டு வெளியே வருவோம், பல காரணம் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, என் பிளானை விட்டு நீ உன்னோட ஓன் ரிஸ்க்ல வெளியே போற, காரணம் வேற ஏதோ சொல்ற. இன்றைக்கு மறுபடியும் அவருடைய பிளான்ல சமர்ப்பிக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பாத்திரம், என் திட்டங்கள் எல்லாம் போகட்டும், உம் திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நான் உம்முடைய பாத்திரம், ஒப்புக்கொடுங்க, நான் தேவனுடைய பாத்திரம், நான் தேவனுடைய பாத்திரம், உம் திட்டங்களுக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். என் திட்டங்கள் வேண்டாம், உம் திட்டங்கள் பலிகட்டும். என் எஜமானனே, என் எஜமானனே,